நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, இவன் என்ன நாற்காலியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். என் முதுகெலும்பு உடைஞ்சிடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. கேட்டீங்களா மகாராஜா? இப்ப இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்லட்டும். இவரோட இந்த மக எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கட்டும்னு விரும்பினாரே இவரு. பாஸ்கர், இவங்க சொல்றது உண்மையா? ஆமா அப்பா. ஆனா நீங்க எனக்கு என்ன சொல்லி தந்தீங்களோ அத மட்டும் தான் நான் பண்ணேன். நீங்களே கேட்டீங்களா மகாராஜா? எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கல்ல? நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மகாராஜா. ஒரு சின்னஞ்சிறு எதுவும் தெரியாத மழலையான அப்பாவியான இந்த சின்ன பையன் எப்படி இது எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியும்னு நான் யோசிச்சேன். கண்டிப்பா யாரும் இவனுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அத பண்ணது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரா தான் இருக்கும். பாஸ்கர், நான் உனக்கு இதெல்லாம் பண்ண எப்ப சொல்லி தந்த? ஒரு தாய் மற்றும் மகனின் உறவு பிரிக்க முடியாத உறவுன்னு நீங்க சொல்லி தரலையா? அப்ப தினமும் காலையில இவர் பசிக்கிட்டு இருந்து அதோட கண்ணுக்குட்டியை எதுக்கு பிரிச்சு வைக்கிறாரு? கண்ணுக்குட்டி பசியோட இருந்தது. அது எப்பவுமே பசியோட தான் இருந்துட்டு இருக்கு. இவர் அந்த பசுவோட எல்லா பாலையும் கறந்து வித்துக்கிட்டு இருந்தாரு. கண்ணுக்குட்டி கத்துக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த கண்ணுக்குட்டியோட அழுகை யாருக்குமே கேட்கல. அதோட அந்த பசுவோட கஷ்டமும் யாருக்குமே தெரியல. அப்புறம் இந்த இனிப்பு கடைக்காரர் கண்ணுக்கு தெரியற மாதிரி மேல புது இனிப்புகளை வச்சிடறாரு. ஆனா கீழே இருக்கிற மத்த எல்லா இனிப்புகளும் பழைய இனிப்புகள் தான். இங்க பாருப்பா, பழைய இனிப்புகளை எல்லாம் கீழே வச்சிடு, புதுசெல்லாம் மேல வச்சிடு. யாராவது சாப்பிடணும்னு கேட்டாங்கன்னா மேல இருக்கிறத கொடுத்துடலாம். இது வாடிக்கையாளர்களை ஏமாத்துறது இல்லையா? அப்புறம் இந்த ஜமீன்தார் ஐயா தினமும் அவரோட சேவகர்களை அடிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியாதா? அது நானே என் கண்ணால பார்த்தேன்ப்பா. அந்த சேவகரோட முதுகுல பெரிய காயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அநியாயம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அமைதியா இருக்கிறது அதுக்கு துணை போறதா அர்த்தமாயிடாதாப்பா? பாஸ்கர் பால்காரருக்கு நஷ்டம் ஏற்படுத்திருக்கான். இனிப்பு கடைக்காரருக்கும் நஷ்டம் ஏற்படுத்திருக்கான். அப்புறம் இவர்கிட்டயும் தவறா நடந்திருக்கான். இப்ப என்னோட தீர்ப்பு என்னன்னா, பாஸ்கரனா இந்த குற்றத்துல இருந்து விடுவிக்கிறேன். பால்காரரே, பாலை விக்கிறது குற்றம் இல்ல. ஆனா ஒரு கண்ணுக்குட்டிய பசியோட வச்சிருக்கிறது பாவம், பெரிய பாவம். அப்புறம் நீங்க ஜமீன்தார் ஐயா, நீங்க உங்க சேவகர்கள் கிட்ட கடுமையா நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் 10 தங்க நாணயங்கள் கட்டணும்னு அபராதம் விதிக்கிறேன். அப்புறம் நீங்க இனிப்பு கடைக்காரரே, நான் உங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கிறேன். மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. இவரோட பேராசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் மக்களோட ஆரோக்கியத்துல விளையாடி இருக்காரு. இல்ல மகாராஜா, இல்ல. அப்புறம் குருவே, நீங்க என்ன மகாராஜா? இப்ப எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? மகாராஜா, நான் எதுவும் பண்ணல மகாராஜா. அந்த பானையும் என்னோடதுதான், மோரும் என்னோடதுதான், எல்லாமே என்னோடதுதான். மகாராஜா, எனக்கு தண்டனை வழங்கிடாதீங்க. இல்ல குருவே, உங்ககிட்ட பாஸ்கர் தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். அது உண்மைதான் மகாராஜா. பெரியவங்களை அவமதிச்ச குற்றத்துக்காக கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஆனா பாஸ்கர் இன்னமும் ஒரு சின்ன பையன்தான், அப்பாவி பாலக. அதனால பாஸ்கருக்கு வழங்கப்படுற தண்டனையும் அவனோட வயசுக்கு ஏத்ததா இருக்கணும்னு நினைக்கிறேன். குருவே, சொல்லுங்க மகாராஜா. ஏன்னா இந்த காரியத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கிறதால இவனுக்கான தண்டனையையும் இப்ப நீங்களே முடிவு பண்ணணும்னு விரும்புறேன். நானா?
மகாராஜா முன்னாடி இவனுக்கு நம்மளால பெரிய தண்டனை வழங்க முடியாது. மகாராஜா, நான் என்ன விரும்புறேன்னா இந்த பாஸ்கருக்கு வழங்கப்படுற தண்டனை இவன் இங்க எல்லாரும் முன்னாடியும் 11 முறை தோப்புக்கரணம் போடணுங்கிறது. பாஸ்கர், போய் தோப்புக்கரணம் போடு. என்ன பாக்குற? தோப்புக்கரணம் போட சீக்கிரம் ஆரம்பி. தோப்புக்கரணம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தோப்புக்கரணம் போடுறது எப்படின்னு தெரியாதா? தெரியாது. இதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்ததே இல்லையே. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. ரொம்பவே சுலபம்தான். இங்க பாரு, இப்படி காதை புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காரணும், எழுந்திருக்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும். அவ்வளவுதான். இப்ப நீ பண்ணு. திரும்ப பண்ணி காட்டுங்களேன். உன் காதை இப்படி புடிச்சுக்கிட்டு உட்காரணும், எழுந்திருக்கணும். அவ்வளவுதான். இப்ப நீ பண்ணு. விசித்திரமா இருக்கே. முதல்ல காதை பிடிக்கணும். எனக்கு புரியல. ஐயோ, இப்ப நான் பண்ண போறத நல்லா கண்ணை திறந்து பாரு. அப்புறம் நான் சொல்ல போற விஷயத்த காதை திறந்து கேட்டுக்க. இப்படி காதை புடிச்சுக்கிட்டு உட்காரு, எழுந்துரு, உட்காரு, எழுந்துரு, எழுந்துரு, உட்காரு, எழுந்துரு. புரிஞ்சதா? நீ பண்ணு. ஏன் சார்பா இப்ப நீங்களே பண்ணிட்டீங்களே. இதுக்கு மேல நான் எதுக்காக பண்ணணும்? அவசியமா மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மகன் இப்ப என்ன சொன்னாங்கறத நீங்க கேட்டீங்களா? நான் ரொம்ப வெக்கப்படுறேன் குருவே. என் மகன் பண்ணது கண்டிப்பா சரியானது இல்ல. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு அப்புறம் என் மகன் இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ண மாட்டான். இனி இந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க இந்த அரசவையில எல்லார் முன்னாடி சொல்லி இருக்கீங்க, இதுக்கு அப்புறம் உங்களோட மகன் எப்பவும் எந்த விதமான பிரச்சனைக்கும் போக மாட்டான்னு சொல்லி இருக்கீங்க. நான் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறேன் குருவே. இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்கர் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். வெறும் ஒரு தட்டு மட்டும் வைக்கிறீங்க. என்னோட தட்டு எங்க? அம்மா, என்னோட உணவு எங்க? இன்னைக்கு உனக்கு உணவே கிடையாது. யார் கூட சேர்ந்து இந்த சேட்டையெல்லாம் பண்ணியோ போய் அந்த நண்பர்கள் கூடவே இருந்துக்கோ, அவங்க கூடவே சாப்பிட்டுக்கோ. ஐயோ, ஆனா நீ அமைதியா சாப்பிடு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு உன்னால உன்னோட அப்பா அரசவையில அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. எல்லாமே உன்னாலதான். நீ என்ன பண்ணிருக்கனாவது உனக்கு தெரியுதா? எனக்கு எல்லாமே புரியுது. அந்த கிழவனால இன்னைக்கு என்னோட அப்பா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. அவர் என்ன காரணமா காட்டி அப்பாவை அசிங்கப்படுத்த நினைக்கிறாரு. அந்த கிழவனை நான் சும்மா விட மாட்டேன். அந்த பாஸ்கரால என்னோட சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. இப்ப நான் நிம்மதியா மோர குடிக்க போறேன்.
நீ இப்ப இங்க என்ன பண்ற? என்னோட வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? இன்னைக்கு உங்களால என்னோட அப்பா மொத்த அரசவைக்கு முன்னாடியும் அவமானப்பட்டாரு. என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடியே வாய் பேசிட்டு இருக்கியா நீ? பாரு, உன்னை நான் கடைசி முறையா எச்சரிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டுக்குள்ள வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. என் வீட்டுக்குள்ள நீ வர்றதை என்ன விட்டு தள்ளு. என் வீடு இருக்கிற திசைக்கு பக்கத்துல கூட நீ வரக்கூடாது. வருவேன், இந்த வழியா தான் வருவேன். உங்க வீட்டுக்குள்ளேயே நான் கண்டிப்பா வருவேன். முளைச்சி 3 இலை கூட விடல, நீ எல்லாம் என்ன மிரட்ட வந்துட்டியா? நல்லா கேட்டுக்க, உன்ன மாதிரி பொடி பசங்களை எல்லாம் என்னோட இந்த நாடாவளியே கட்டி தொங்க விட்டுருவேன் தெரியுமா? உங்க நாடாலையா? எச்சரிக்கையா இருங்க, யாராவது அதை திருடிட்டு போயிட போறாங்க. என்னோட நாடாவை யாராவது திருடிட்டு போவாங்களா? யாருக்குமே அதுக்கான தைரியம் வராது. ரொம்ப நம்பிக்கையோடலாம் இருக்காதீங்க. யாராவது உங்க காலுக்கடியில இருந்து காலவாரி விட்டா கூட உங்களுக்கு தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பொடி பையன் எப்படியெல்லாம் பேசுறான்னு பாத்தீங்களா? காலவாரி விடுற நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். இதோ இந்த ராஜகுரு தத்தாச்சாரியரோட நாடாவை திருடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. யாராலையும் இதை தொடக்கூட முடியாது. இந்த மொத்த விஜயநகரத்துல இருக்கிற யாருக்குமே என்னோட நாடாவை தொடணும் அப்படிங்கிற தைரியம் வரவே வராது. என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு தைரியம் இருக்கா? சொல்லு, உனக்கு தைரியம் இருக்கா? சொல்லு. பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகன் தானே நீ? உன்னை நீயே மிகப்பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல? சரி விடு, நான் உனக்கு சவால் விடுறேன். என்னோட நாடாவை முடிஞ்சா திருடி காட்டு. உங்களோட இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நாடாவை நான் திருடி காட்டுறேன். நீ என்னோட நாடாவை எப்படி திருடுறன்னு நானும் பாக்குறேன். குருஜி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உண்மையிலேயே இந்த சேட்டக்கார பையன் உங்க ஆடையோட நாடாவை திருடிட்டான் அப்படின்னா? முட்டாள் குருஜி, சொன்னது நான் இல்ல தனிதான். பயமுடா முட்டாள். என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் கண்ணு முன்னாடியே என் இடுப்புல கட்டப்பட்டிருக்கிற நாடாவை திருடுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. கனவுலையும் நடக்காது. பாவம் இந்த சின்ன பொடி பையனால எப்படி அதை பண்ண முடியும்? அப்படி அவன் முயற்சி பண்ணாலும் கூட நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி முழுக்க காவல் காத்துக்கிட்டு இருங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க. அப்பா நல்லா தூங்காத வரைக்கும் என்னால இங்கிருந்து போக முடியாது. ஐயோ கடவுளே, அப்பா கைய போடும்போது நான் இங்க இல்லனா அப்பா எழுந்திருவாரே. இப்ப என்ன பண்றது? காந்தா, காந்தா,
முக்கியமான வேலை வந்தாலும் நீ தூங்கிட்டே இருக்கியே. சாப்பிடுறது அப்புறம் தூங்குறது. உனக்காக நான் இவ்வளவு ஆபத்தான வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா என்னையே கேலி பண்றியா? சரி சரி விடு. இது என்னோட மான பிரச்சனை. அதனால வா. உன்னோட மரியாதை என்னோட மரியாதை. போலாம். பாஸ்கர், அம்மா, சாரதா. என்னாச்சு? உன் முகத்தை நீயே கண்ணாடியில பாத்துட்டியா? சாரதா, இங்க பாருங்க, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. பாஸ்கர் எங்க? அப்புறம் இந்த பூசணிக்காவை இங்க யார் வச்சது? இதுக்கு ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இல்ல இல்ல இல்ல, என்னுடைய மக பாஸ்கர். கதவு சாத்தி இருக்கு. நம்ம உள்ள எப்படி போறது? என்னானாலும் சரி, இன்னைக்கு நான் அந்த நாடாவை திருடியே தீருவேன். ஆனா எப்படி? இரவுல கூட நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டேன்றாங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. ஒருவேளை அது பாஸ்கரா இருக்குமா தனி? அட நீ வாய மூடு மணி. அந்த பாஸ்கர் வர்ற மாதிரி இருந்தா எதுக்காக அவன் கதவை தட்டிட்டு வர போறான்? அப்படியே வந்துருவான்ல. அப்ப தூங்கலாம். இங்க யாருமே இல்லையே. ஆமா மணி. யாரா இருக்கும்? ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இங்கேயும் யாருமே இல்ல. இங்க யாருமே இல்லையே மணி. இப்ப இங்க இருந்து நம்ம எங்க ஓடுறது? இந்த தடவை அந்த சத்தம் சமையல் அறையில இருந்து வந்தது. அப்படின்னா சமையல் அறையில யாரோ இருக்காங்க. வா. அட யாரு இங்க எண்ணெய ஊத்தி வச்சது? என்னோட நாடா வெறும் கனவுதானா? எனக்கு என்ன ஆச்சு? அவன் சேட்டக்காரனா இருந்தாலும் சின்ன பையன்தான். அவனுக்கு இவ்வளவு தைரியம் எல்லாம் வராது. பாஸ்கர், பாஸ்கர் மகனே. ஐயோ பாஸ்கர். மறுபடியும் கனவு கண்டுட்டு இருக்கேன். இந்த பொடி பையன் கூட என்ன இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கானு. சௌதாமினி என்கிட்ட வா, என்கிட்ட வா சௌதாமினி, சௌதாமினி என்கிட்ட வா, வா சௌதாமினி, வா என்கிட்ட வா. சௌதாமினி, சௌதாமினி எங்க போற சௌதாமினி? போகாத, போகாத சௌதாமினி, போகாத, போகாத. இப்ப பாரு. அப்படி பண்ணாத சௌதாமினி, கூசுது சௌதாமினி.
போன நீ? ஐயோ கடவுளே, இப்ப நான் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? நீ எங்க போனன்னு கேட்ட. அப்பா நான் வந்து கழிவறைக்கு போயிருந்தேன். தேவையில்லாம மொத்த வீட்டையும் புரட்டி போட்டுட்டான். எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டாரு. நில்லு. நீ படுக்கையில பூசணிக்காவை ஏன் வச்ச? அது ஏன்னா அப்பா நீங்க வந்து என்ன தட்டி கொடுக்கும்போது நாங்க இல்லைன்னா நீங்க ரொம்பவே பதட்டமாயிடுவீங்க. அதனாலதான் நான் கழிவறைக்கு போயிட்டு வர வரைக்கும் அங்க பூசணிக்காய வைக்கலாம்னு நினைச்சேன். திரும்பி வந்து அங்கே படுத்து தூங்கிடலாம்னு நினைச்சேன். நீங்க எழுந்திருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ உண்மையை தானே சொல்ற? ஆமா அப்பா, இப்ப நான் போய் தூங்குறேன். கழிவறையில இவனுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? மணி, நேத்து இரவு நமக்கு நடந்த எல்லாத்துக்கும் கண்டிப்பா அந்த பாஸ்கர் தான் காரணமா இருப்பான். குருஜி 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 எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. கொடுங்க கொடுங்க, தண்ணி கொடுங்க. இந்தாங்க குடிங்க. குருஜி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி எதுவும் ஆகல. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன பொடி பையனால என் கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு சொன்னல. குருஜி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியல. தானி, மணி, நான் யோசிக்கிறத தானே நீயும் யோசிச்சுட்டு இருக்க. ஆமா, அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா குருஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு? நாடா எங்க? நாடா நாடா இது குருவோட குரலாச்சே, என்னாச்சு அவருக்கு? ஆமா, இது என்னோட குரலே தான் மகாராஜா. நான் தான் உங்களை கூப்பிட்டேன். குருவே, இவ்வளவு காலையில என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது வந்து அத 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 நான் என்னன்னு சொல்லுவேன் மகாராஜா? எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? சொல்லுங்க குருவே, இந்த தடவை உங்களுக்கு எதிராக என்ன சதி நடத்திருக்க? நீங்க ரொம்ப சரியா கணிச்சிருக்கீங்க மகாராஜா. நீங்க ரொம்ப சரியா கணிச்சிருக்கீங்க. அந்த பாஸ்கர் மகாராஜா, அந்த பாஸ்கர் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்கான். குருவே, பாஸ்கர் திருடி இருக்கானா? ஆமா. நீங்க உங்களோட சுய நினைவோட தான் பேசிட்டு இருக்கீங்களா குருவே? மகாராஜா, நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை என் சுய நினைவோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை அவரோட குடும்பத்தோட இப்பவே இந்த நொடியே அரசவைக்கு வர சொல்லி கட்டளை எடுங்க மகாராஜா. மகாராஜா, எங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி ஏன் கட்டளை இட்டு இருந்தீங்க? அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ரொம்ப அப்பாவி மாதிரி எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. எது தெரியாத மாதிரி குருவே? என்னாச்சு? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. நேத்து இரவு உங்களோட இந்த செல்ல மகன் என் வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போயிருக்கான். இது என்ன குற்றச்சாட்டு? என்னோட பேரை குறும்புக்காரங்கிறத ஒத்துக்கிற, ஆனா திருட இல்ல. அம்மா அம்மா அம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். நேத்து இரவு அவன் என் வீட்டுக்கு வந்து திருடிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். இவனா? இவன் சின்ன பையன். சரி சொல்லு, இவன் அப்படி என்ன விலை உயர்ந்த பொருளை திருடிட்டான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னோட ரொம்ப மதிப்புள்ள ஒரு பொருளை இவன் திருடி இருக்கான். என்னோட 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 நாடாவ. குருவே, உங்க நாடாவை ஒருத்தவங்க ஏன் திருட போறாங்க? அதுக்குன்னு நாடா திருடு போகாதா மகாராஜா? உங்ககிட்ட ஒரே நாடாதான் இருக்கா? இன்னொன்னு போட்டுக்க வேண்டியதானே? இது வெறும் ஒரு நாடாவை பத்தின விஷயம் இல்ல. விஷயம் என்னன்னா, அது ஒரு சாதாரண நாடா கிடையாது மகாராஜா. அது
தங்கத்தால் ஆன ஒரு நாடா. குருவே, தங்கத்தாலான நாடாவெல்லாம் யார் போட்டுப்பாங்க? நான் போட்டுப்பேன் மகாராஜா. மகாராஜா, அது அந்த நாடா இருக்கு இல்லையா, அதோட நூலிலைகளுக்கு நடுவுல கொஞ்சம் தங்கத்தை சேர்த்திருக்கேன். ஒரு பக்கம் உங்களை நீங்க பெரிய ஞானின்னு சொல்லிக்கிறீங்க, நிஜத்துல என்னடானா தங்கத்தால நாடாவை போட்டுக்கிறீங்க. தங்கத்தால நாடாவை கட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சாரதா தேவி, குருவே, நான் கேட்கல, அம்மா கேக்குறாங்க. அம்மா, ஒரு ஞானியா இருந்தா என்ன, நான் என்ன ஒரு ஏழை மாதிரி வாழணுமா? ஞாபகம் இருக்கட்டும், நான் இங்க ஒரு ராஜகுரு. என்னோட பதவிக்கு ஏத்த மாதிரியும் நான் வாழ முயற்சி பண்ணணும். புரிஞ்சுதா? என்ன அம்மா? மகாராஜா, இவங்க எல்லாரும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க மகாராஜா? விஷயம் என்னன்னா, அந்த பாஸ்கர் என்னோட நாடாவை திருடிட்டு போயிட்டான். நீ எங்க போன? அப்பா, நான் கழிவறைக்கு போயிருந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வேணும்னா நீங்களே உங்க மகன் கிட்ட இத கேட்டு பாருங்க. நேத்து ராத்திரி நான் உன்கிட்ட கேட்டத திரும்பவும் கேக்குறேன். நேத்து ராத்திரி நீ என்கிட்ட சொன்னது உண்மையா? நீ என்கிட்ட சொன்னது உண்மையான்னு கேட்டேன். அப்ப நேத்து ராத்திரி நீ குரு வீட்டுக்கு போயிருந்தியா? சொல்லு. ஆமா அப்பா. நீ திருடுனியா? இங்க பாருங்க, என்னோட கையில் இருக்கிற இந்த நாடாவே உண்மை என்னன்னு சொல்லுது மகாராஜா. அப்புறம் மகாராஜா, நேத்து பண்டிதர் ராமகிருஷ்ணரே இந்த நிறைஞ்ச சபையில எல்லாரும் முன்னாடியும் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அவரோட மகன் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு சொல்லியிருந்தாரு. நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் குருவே. இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்கர் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அதுக்கு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரே பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தோம் இங்க பாத்தீங்களா மகாராஜா? குருவே, தயவு செஞ்சு என் அப்பா எதுவும் சொல்லாதீங்க. நேத்து நீங்க தானே எனக்கு சவால் விட்டீங்க. நான் உனக்கு சவால் விடுறேன். என்னோட நாடாவை முடிஞ்சா திருடி காட்டு. உங்களோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஒரு பக்கம் சின்ன பையனுக்கு சவால் விட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் அரசவைக்கு வந்து அவன் திருடிட்டான்னு எங்க பாஸ்கர் மேல பழி போடுறீங்க. அது சரி. ஒருவேளை நான் இவனை போய் கிணத்துல குதின்னு சொன்னா இவன் அப்படியே போய் கிணத்துல குதிச்சிருவானா? மகாராஜா, இங்க கசப்பான உண்மை என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அதிகமான செல்லம் அவரோட மகன் பாஸ்கர பயங்கரமான சேட்டக்காரனா ஆக்கிடுச்சு. இந்த பாஸ்கருக்கு மத்தவங்களுக்கு வலிய கொடுக்கிறது, மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, இதுவே அவனுக்கு பழக்கமாயிடுச்சு மகாராஜா. இப்பவே இவன் திருட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் போக போக இவன் சிவ 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 சிவா, எனக்கு அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கவே தலை சுத்துதே. மகாராஜா, இப்படிப்பட்ட சேட்டை பண்ற பசங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க மகாராஜா. அதோட மகாராஜா, போன தடவையும் இவனுக்கு தண்டனை கிடைக்கல. ஆனா இந்த தடவை இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் மகாராஜா. இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்புறம் மகாராஜா, அது மட்டும் இல்லாம ஒரு சிறுவன் ரொம்ப சேட்டக்காரனா மாறும்போது அந்த சிறுவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டியது அவனோட தாய் தந்தையோட தலையாய பொறுப்பாகும், அவங்களோட கடமையாகும். ஆனா துர்பாகியவசமா பண்டிதர் ராமகிருஷ்ணரால அதை பண்ண முடியல. அதனால மகாராஜா, இப்ப இது உங்களோட கடமையாயிடுச்சு. நீங்க பாஸ்கருக்கு தண்டனையை கொடுத்து இப்படிப்பட்ட சேட்டக்காரங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுங்க மகாராஜா. குருவே,
நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு அப்பாவி சிறுவனுக்கு என்ன தண்டனை வழங்குறது? மகாராஜா, சின்ன பையனா இருந்தாலும் இங்க நிக்கிற இந்த சிறுவன் என்னோட தங்கத்தாலான இந்த நாடாவ திருண்ண குற்றத்தை பண்ணிருக்கான். இந்த குற்றத்துக்காக இவனுக்கு இப்ப தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த தண்டனை 11 பிரம்பு அடியா இருந்தாலும் சரி மகாராஜா. அப்படியா? பாஸ்கர் மேல யார் கை வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அமைதியாரு சாரதா. குரு சொல்றது உண்மைதான். குற்றம் நடந்திருக்குன்னா அதுக்கு தண்டனையும் கிடைச்சாகணும். அப்பதான் மனுஷங்களுக்கு அதுல இருந்து பாடம் கிடைக்கும். ஆனா ஒரு வேண்டுகோள் மகாராஜா, பாஸ்கருக்கு பதிலா எனக்கு தண்டனையை வழங்குங்க. இல்ல அப்பா. இந்த பொடியன்கிட்ட நான் எப்ப வேணாலும் என் கணக்க தீர்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ராமகிருஷ்ணனை பழி வாங்க கூடிய வாய்ப்பு முதல் முறையா கிடைச்சிருக்கு. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க இந்த தண்டனையை பெற வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கு மகாராஜா, குரு சொன்னது உண்மைதான். நேத்து நான் தான் என் மகனுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டேன். ஆனா என்னால் அதை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு திரும்பவும் என்னுடைய மகன் இன்னொரு தவறுக்காக ஒரு குற்றவாளியா வந்து நின்னுகிட்டு இருக்கான். இது என்னுடைய தோல்விதான் மகாராஜா. அதனால தண்டனையும் எனக்கு தான் கிடைச்சாகணும். தயவு செஞ்சு என்ன தண்டிச்சிடுங்க. புரிஞ்சிருச்சு. சபை இதோட முடியுதா? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனி இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? பாஸ்கர் எவ்வளவு நேரமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் ராஜகுரு தான் இவனை தூண்டி விட்டு இருக்காரு. இல்லனா நம்ம பாஸ்கர் இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டா. என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? பாஸ்கர் பண்ணது சரியில்லை. சாரதா, ஒரு சுத்தியலையும் கொஞ்சம் ஆணிகளையும் கொண்டு வா. சுத்தியெல்லாம் ஆணிகளுமா? நான் என்ன சொன்னனோ அதை பண்ணு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. திரும்ப இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன். பாரு பாஸ்கர், இது வரைக்கும் நீ எவ்வளவோ சேட்டைகளை பண்ணிருக்க, நிறைய பேரு முட்டாளாக்கி இருக்க. இப்ப நீ பண்ண ஒவ்வொரு குறும்புகளையும் ஒவ்வொரு சேட்டைகளையும் நினைச்சு அது ஒவ்வொன்றுத்துக்காகவும் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆணிய இந்த பலகையில அடி.
இந்தா போ. ஒரு சின்ன பையனை நீ என்ன பண்ண வச்சிட்டு இருக்க? அம்மா, வர்ணமாலா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மதிய உணவை ரொம்ப தடபுடலா பண்ணு. 3-4 விதமான பதார்த்தங்களை பண்ணு. சாம்பார் வை, சாதம் வடி, அப்புறம் பாயாசத்தை மறந்துடாத. குங்குமப்பூ போட்டு அதுவும் பசுனையில. அப்படி நெய்ய பயன்படுத்த போறீங்கன்னா எங்களுக்கு சேர்த்து செஞ்சிடுங்க. எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. குருமாதா, சாம்பார் பண்றீங்கன்னா அப்ப அதோட சேர்த்து கொஞ்சம் மெதுவடையும் செஞ்சு வச்சிருங்களேன். வர்ணமாலா, போனா போகுது, இவங்க சொன்னதையும் சேர்த்து சமைச்சிடு. ஆமாமா குருஜி, ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். ஏன்னா உங்களுடைய இந்த சந்தோஷத்துல எங்களுடைய பெரும் பங்களிப்பு இருக்குல்ல. உங்களோட பங்களிப்பா? அது என்னது? அது எப்படின்னா குருஜி, நேத்து இரவு அந்த சேட்டக்கார பாஸ்கர் கதவு தட்டினப்ப நாங்க கதவை திறக்காம இருந்திருந்தா அவன் உள்ள வந்திருக்கவும் மாட்டான், உங்க நாடாவை திருடிட்டு போயிருக்கவும் மாட்டான். முட்டாளுகளா, உங்க 2 பேரால அந்த பொடி பையன்கிட்ட நான் சவால்ல தோத்துட்டேன்டா. ஒரு வேலையை கூட உங்களால உருப்படியா பண்ண முடியல. உங்களால நான் அந்த பொடி பையன்கிட்ட மல்ல கவிட்டேன். மன்னிச்சிருங்க குருஜி, உங்களுடைய இந்த அப்பாவி சிஷியர்களை மன்னிச்சிருங்க. இவங்க முட்டாள்தனத்தால இது நடந்திருந்தாலும் இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. என்னால பண்ண முடியாதத இன்னைக்கு நான் பண்றதுக்கு ராமகிருஷ்ணனோட மகன் வாய்ப்பு கொடுத்திருக்கான். பாலகுமார் எவ்வளவு பெரிய பையனாயிட்டா. பாலகுமார், மகாராஜாவோட கால்ல விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா வா. நான் ஏன் விழணும்? நான் ஒரு இளவரசன். இளவரசன் யாரு கால்லையும் விழ மாட்டான். ஆனா பாலகுமாரா, நீ என்ன? மகாராணி திருமலம்பா, இவர் சரியாதான் சொல்றாரு. இவர் ஒரு இளவரசர். ஆனா ஒரு இளவரசர் இன்னொரு அரசரை கட்டி பிடிக்கலாம் இல்லையா? வாங்க. அற்புதம். நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, அதனால நீங்க கொஞ்சம் படுத்து ஓய்வெடுங்க. கையெடுங்க மாமா. என்னோட முடிய யாருமே தொடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இனி உங்க முடிய நான் தொடவே மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாரும் இவரோட முடிய தொடவே கூடாது. இப்ப போங்க, போய் உங்க அறையில படுத்து ஓய்வெடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கலாம். அறையா? நான் ஒரு இளவரசன். சாதாரணமான அறையிலலாம் நான் இருக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, இவன் என்ன ரொம்ப சங்கடத்துக்குள்ளாக்குறானே. கண்டிப்பா இளவரசரே, நீங்க எந்த ஒரு சாதாரண அறையிலையும் இருக்க போறதில்ல. உங்களுக்காக நான் ஒரு பிரம்மாண்டமான அறையை ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
எங்களோட சிறப்பு விருந்தினர் அறை உங்களுக்கு சரியா இருக்கும்ல? அது சரியா இருக்கும். அற்புதம். அப்போ இவரை நம்மளோட சிறப்பு விருந்தினர் அறைக்கு கூட்டிட்டு போங்க. போங்க. வா. மகாராணி திருமலம்பா போதாதுன்னு இப்போ இந்த பாலகுமார் வேற வந்துட்டானா? அநேகமா என் மேல சனி பகவானோட மோசமான பார்வை விழப்போதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ இந்த பலகையில எவ்வளவு ஆணிகளை அடிச்சிருக்கிறியோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வெளியில எடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பையனை என்ன பண்ண சொல்றீங்க? பேசாத சாரதா. பாஸ்கர், நான் என்ன சொன்னனோ அதை பண்ணு. இருக்கிற எல்லா ஆணிகளையும் வெளியில எடுத்தாகணும் பாஸ்கர். இதை இவன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் இவனுக்கு உணவு தரக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.